அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த பதிவில் வெற்றி தெய்வமான வாராகி, எதிரிகளை துவம்சம் செய்யும் வாராகி அம்மனை பற்றி, இதுவரை பலரும் அறியாத வாராகி அம்மனுடைய முழு வரலாறு ரகசியம், யார் இந்த வாராகி அம்மன் என்று பலவிதமான வாராகி அம்மனுடைய சிறப்புகளை பற்றி, வாராகி அம்மன் எப்படிப்பட்டவர், வாராகி அம்மனுக்கு உண்டான ஆலயங்கள் எங்கு உள்ளது, வாராகி அம்மனை எப்படி, எப்போது, எந்த திசையில் வழிபாடு செய்ய வேண்டும், வாராகி அம்மனுக்கு உண்டான மந்திரம் என்ன, எந்த எண்ணிக்கையில் எத்தனை நாள் எப்படி நாம் சொல்ல வேண்டும், இந்த வாராகி அன்னையை வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவினில் காணவிருக்கிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் பொதுவாக எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு விநாயகர் வழிபாடு செய்த பின்பு நாம் அந்த வேலைகளை செய்ய துவங்குவதுதான் பலரும் நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் வாராகி அன்னையை வழிபாடு செய்த பின்புதான் ராஜராஜ சோழன் அனைத்து காரியத்தையும் துவங்குவதாக சொல்லப்படுகிறது. ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி அன்னைக்கென்றே தனி சன்னதியையும் அமைத்தார். இன்றைக்கும் வாராகிக்கு பெரிய தனி சன்னதி உள்ள கோயில் எதுவென்றால் அது தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வாராகி அன்னை, அதாவது மகா வாராகி அன்னையாக இங்கு வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சோழ மன்னர்களினுடைய வெற்றி தேவதையாக வாராகி அம்மன் விளங்கினார். சோழ மன்னர்கள் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் வாராகி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு செய்து, ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபாடு செய்த பின்னரே எந்த ஒரு செயலையும் செய்வார். குறிப்பாக போருக்கு செல்வதற்கு முன்பு வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து அதன் பின்புதான் போருக்கு செல்வார். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி கிட்டியது. இதனால்தான் வாராகி அம்மன் சோழர்களினுடைய வெற்றி தெய்வமாகவே விளங்கினாள். பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் முதலாகவே பரவலாக நம் நாட்டில் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களால் தொன்று தொட்டு பழமையாக வழிபாடு செய்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். அதிலும் குறிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு என்பது இந்த தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கிய கடவுளாகவே விளங்குகிறார். வாராகி அன்னை துர்கா தேவியினுடைய ஒரு அம்சம். அதாவது அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தெய்வம்தான் வாராகி. ஒரு சமயம் ரத்தபீஜன் என்ற அசுரனுடன் போர் புரியும் போது மகா துர்கா தேவியானவள் தன்னிடம் உள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களாக, அதாவது பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று சப்த கன்னியர்களை உருவாக்கி அரக்கர்களை அழிப்பதற்காகவே உருவானவள்தான் இந்த வாராகி அன்னை என்று மத்ஸ்ய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் வராக புராணத்தில் திருமால் வராக அவதாரம் எடுத்த போது லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் இந்த வாராகி அம்மன் வடிவம் என்று கூறப்பட்டுள்ளது. வாராகி அம்மனுடைய தோற்றம், அதாவது காட்டு பன்றியினுடைய முகம், அதாவது தலையையும் மனித பெண் உடலும் சிம்ம வாகனத்தையும் கொண்ட தீமைகளை வேரூன்றி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை. வாராகி அன்னைக்கு காட்டு பன்றியினுடைய முகம் என்று பார்த்தோம். இந்த காட்டு பன்றியினுடைய குணம் எப்படி என்றால், பூமியின் ஆழ தோண்டி அதிலிருந்து ஆழ அடியில் இருக்கக்கூடிய கிழங்கை எடுத்து உண்ணக்கூடிய தன்மை உடையது. அது போன்றுதான் இந்த வாராகி அன்னையை சரணடைந்தவர்களுடைய துன்பத்தை, பிரச்சனையை ஆழ அடிவரை சென்று அதை நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை.
இந்த வாராகி அன்னையின் 8 திருக்கரங்களை உடையவள். ஒரு கரத்தில் ஏர்கலப்பையும், இன்னொரு கரத்தில் சூலம், இன்னொரு கரத்தில் ஸ்ரீ சக்கரம், இன்னொரு கரத்தில் சங்கு, இன்னொரு கரத்தில் கதாயுதமும், இன்னொரு கையில் அங்குசமும், மற்ற 2 திருக்கரங்களில் அபயம் மற்றும் வரத ஆசீர்வாத முத்திரைகளுடன் கம்பீரமாக காட்சி தருபவள் தான் இந்த மகாவாராகி அம்மன். இந்த வாராகி அன்னையினுடைய சிறப்பு அம்சம், அதாவது 8 திசைகளினுடைய காவல் தெய்வம் தான் இந்த வாராகி அன்னை என்று மார்கண்டேய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வடக்கு திசையின் நாயகியே இந்த வாராகி அன்னை தான். வரங்களை, அதாவது பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான். பேச்சின் தெய்வம், அதாவது வாராகி அன்னையை வாக்தேவி, வாக்தெய்வம் என்றே அழைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை. வாராகி அன்னையை வழிபாடு செய்பவனிடம் வாதிடாதே என்று ஒரு பேச்சு வழக்கே உள்ளது. ஏனென்றால் வாராகி அன்னையை வழிபாடு செய்பவனிடம் யாராக இருந்தாலும் அவர்களிடம் வாதிட்டு வெற்றி பெற முடியாது. மேலும் லலிதா சகஸ்ர நாமத்திலேயே அரக்கர்களை அழிப்பதற்காக உருவான வெற்றி தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வாராகி அன்னைக்கு கைவல்ய ரூபிணி என்ற ஒரு பெயர், அதாவது ஆன்மாவை பற்றி கொள்ளுதல் என்று பொருள். அன்னை லலிதாம்பிகையினுடைய படை தலைவியே இந்த வாராகி அன்னைதான். பக்தர்கள் வேண்டியதை உடனே அருளக்கூடிய, கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடோடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றி தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை. இந்த வாராகி அன்னைக்கென்று பழமையான சிறப்பான ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோயிலில் மகாவாராகியாக வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சந்நிதியே உள்ளது. மேலும் உத்திரகோச மங்கையில் அஷ்டவாராகியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மேலும் காசி வாரணாசியில் பாதாள பைரவியாக காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். விழுப்புரம் அருகே சாலமேட்டில் 8 வடிவில் வாராகி ஆலயம் ஒன்று உள்ளது. இது தவிர நேபாளத்தில் பாராகி என்றும், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் இந்த வாராகி அன்னையை தண்டினி என்றும், ஒரிசாவில் மத்ஸ்ய வாராகி என்றும் அழைக்கப்படுகிறார். தஞ்சை பிரகதீஸ்வர ஆலயத்தில் உள்ள இந்த மகா வாராகி அன்னைக்கு உள்ள தனி சந்நிதியில் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் ஆஷாட நவராத்திரி, அதாவது அந்த 9 நாளும் வாராகி அன்னைக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளை எல்லாம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் வாராகி அம்மனுக்கு இந்த பூமியில் விளையும் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்யப்படும். இந்த வாராகி அம்மனை எப்படி எப்போது வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இந்த வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, தசமி, பௌர்ணமி, இந்த நாட்களில் வாராகி அன்னையை வழிபாடு செய்ய மிக மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும். வாராகி அன்னைக்கு உகந்த, அதாவது உளுந்து, உருளைக்கிழங்கு, மாதுளம்பழம், எலுமிச்சை சாதம், இது போன்ற நிவேதன பொருட்களை வாராகி அம்மனுக்கு செய்து வைத்து நல்லெண்ணெய் தீபம், வடக்கு திசையை நோக்கி வாராகி அன்னையை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. வடக்கு திசையை நோக்கி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வாராகி அம்மனை வழிபாடு செய்ய நிச்சயம் அவள் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித் தருவார். இனி வாராகி அம்மனை எப்போது வழிபாடு செய்ய வேண்டும்? நான் சொல்லிவிட்டேன், பஞ்சமி திதி, அஷ்டமி, தசமி, பௌர்ணமி திதி. வாராகி அம்மனை எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும்? வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நேரம் என்றால் மாலை நேரம், அதுவும் 6 மணி முதல் 10 மணி வரை. இரவு 8 மணி முதல் 10 மணி வரை வாராகி அன்னை உங்களுடன் பேசும் நேரம். இந்த நேரத்தில் வாராகி அம்மனுக்கு வடக்கு திசையை நோக்கி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய நிச்சயமாக வாராகி அன்னை நீங்கள் வேண்டிய வரங்களை நிச்சயம் தந்து உங்களுக்கு அருள் புரிவாள். வாராகி அன்னையிடம் நீங்கள் ஒரு வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால், நான் சொன்னவாறு வாராகி அன்னைக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வாராகி அன்னையினுடைய சக்தி வாய்ந்த ஸ்லோகமான நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை, ஓம் ஷாமலாய வித்மஹே
ஹலஹஸ்தாய தீமகி தன்னு வாராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை வாராகி அம்மனை நினைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி 3 முறை 21 முறை அல்லது 108 முறை தொடர்ந்து 48 நாட்களுக்கு வாராகி அன்னையை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் வேண்டியது விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். இப்படி வாராகி அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய விருப்பங்கள், அதாவது தீராத நோய் தீருவதற்காக நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்று வாராகி அன்னையை வழிபாடு செய்ய நிச்சயமாக தீராத நோய் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது நிச்சயம் நீங்கும். திங்கட்கிழமையன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்ய மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மனநிலை என்பது உண்டாகும். மன நிம்மதி, மன அமைதி என்பது உண்டாகும். வழக்கு, பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமைகளிலும், கடன் தொல்லை தீர்வதற்கு புதன்கிழமைகளிலும், நல்ல குழந்தை செல்வம், குழந்தைகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு வியாழக்கிழமைகளிலும், ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை கோளாறுகள், தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு வெள்ளிக்கிழமையிலும், நினைத்த காரியம் கைகூடுவதற்கு, வெற்றி நிச்சயம் கிடைப்பதற்கு சனிக்கிழமை அன்று வாராகி அம்மனை இவ்வாறு வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக உங்களுக்கு நிறைவேறும். வாராகி அம்மனை சரணடைந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக காரிய தடைகள் நிச்சயம் விலகும். எதிர்ப்புகள், எதிரிகள் விலகுவார்கள். எதிர்மறை ஆற்றலிலிருந்து நிச்சயம் நீங்கி நல்ல நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறை ஆற்றல் என்பது உண்டாகும். விவசாயம், வீடு, நில தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கி வெற்றி தரக்கூடியவர்கள் தான் இந்த வாராகி அன்னை. விவசாயம் செழிப்பதற்கும், நீர்வளம் சிறப்பாக இருப்பதற்கு, குடும்ப பிரச்சனை நீங்குவதற்கு, நீதிமன்ற வழக்குகள், நிலத்தகராறுகள், அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்குவதற்கு வாராகி அம்மனை வழிபாடு செய்ய அனைத்திலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வெற்றியும், நீங்கள் வேண்டிய விரும்பிய வரங்கள் அனைத்தையும் அள்ளி தருபவளாக இருப்பவள் தான் இந்த வாராகி அன்னை. தீய சக்தி, தீய பார்வையிலிருந்து உங்களை காக்கும் கவசமாக இருப்பவள் தான் வாராகி அன்னை. மேலும் விபத்து போன்ற அசம்பாவிதங்களிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் நல்ல பாதுகாப்பை அளிக்கக்கூடிய அன்னை தான் இந்த வாராகி அன்னை. வாராகி அன்னையை வழிபாடு செய்ய நிச்சயமாக நல்ல எண்ணம், நேர்மறையான எண்ணம், நேர்மறையான ஆற்றல் என்பது அதிகரிக்கும். வாராகி அன்னையை வழிபாடு செய்பவர்களுக்கு பயம், அச்சம் என்பது நிச்சயம் நீங்குவதோடு நல்ல தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகும். நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை. வாராகி அன்னையை வழிபாடு செய்ய நிச்சயமாக நல்ல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு என்பது உண்டாகும். பக்தர்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் விரைவில் நிறைவேறுவதற்கு வாராகி அம்மனை மனதார நினைத்து நான் சொன்ன இந்த வாராகி அன்னையினுடைய மந்திரத்தை ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னு வாராகி பிரசோதயாத். இந்த வாராகி அன்னையினுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமுமே 3 முறை 21 முறை அல்லது 108 முறை அல்லது உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லிக்கொண்டு வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்ய நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். அன்பு நேயர்களே, வாராகி அன்னையை தினமும் வழிபாடு செய்து வாழ்வில் சகலவித வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இந்த பயனுள்ள பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் மறக்காமல் இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.